ஓகே, கடைசி கிளாஸ்ல நாங்கள் அணுவன் திணிவன் என்றதை கடைசியான விஷயமா என்ன செஞ்சது பார்த்து முடிச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் அணுத்திணிவு அட்டமிக் மேஸ்ன்றதை பற்றி என்ன செய்ய போறோம். இப்போ அட்டமிக் மேஸ் யூனிட் அணுத்திணிவு அலகு, அதாவது அணுத்திணிவு அட்டமிக் மேஸ் என்ற மாதிரி என்ன செய்வோம் நாங்கள் கலைப்போம். சரி, யார் சம்பந்தமாக அணுத்திணிவன்ற விஷயத்தை பற்றி கேட்க போறோம். சரி, உண்மையிலேயே இந்த அணுத்திணிவன்றது என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் அணுத்திணிவல் அட்டமிக் மேஸ் யூனிட் கதைப்போம். எங்களோட நேச்சரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே எங்களுக்கு நேச்சரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஐசோடோப்ஸ்ன்ற ஒரு மிக்சர் தான் நாங்கள் உண்மையாவே கதைக்கிறாங்க. சரி, அதாவது இயற்கையில் இருக்கிற எல்லா மூலகங்களும் சமதானிகளின் கலவை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இயற்கையில் உள்ள மூலகங்கள் அனைத்தும் சமதானிகளின் கலவையாகும். நேச்சர்ல இருக்கிற all எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸுமே ஐசோடோப்ஸ் மிக்சர் தான் சொல்றாங்க. சரி, நாங்கள் அதுல கதைக்கிற விஷயம் என்னென்றால் ஒரு மூலகத்தின் சராசரி அணுத்திணிவைத்தான் நாங்கள் என்ன செய்யறது கொமனா என்ன கதைக்கிறாங்க, அதன் அணுத்திணிவாகவே கதைக்கிறோம். அவரேஜ் அட்டமிக் மேஸைத்தான் நாங்கள் அவர் அட்டமிக் மேஸாகவே என்ன செய்யறாங்க கருதி கொள்றோம் நாங்கள். சரி, அப்ப ஒரு மூலகத்தின் சராசரி அணுத்திணிவையே வளமையாக அதன் அணுத்திணிவு எனப்படும். நாங்க என்ன செய்ய வளமையாக அதன் அணுத்திணிவு நாங்க என்ன செய்யறாங்க சொல்ற நாங்கள். சரி, இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சராசரி அணுத்திணிவை நாங்கள் என்னென்று கணிக்க போறோம்னு சொன்னோம்னு பார்த்தால் இந்த சமதானிகள் ஐசோடோப்ஸ் என்ற சார்பு வள பின்னம். சரி, சார்பு வளத்தின் பின்னம் அவற்றின் திணிவனால் என்ன செய்கிறது பெருக்கிய அச்சரகண கூட்டுத்தொகைக்கு தான் என்ன இருக்க போகுது, உண்மையிலேயே சமனா இருக்க போகுது. என்ன செய்யுது சமனா இருக்க போகுது. அது என்னன்னு சொல்றோம்னு சொன்னால் இது சொல்லேக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனா பார்க்க விஷயத்தை விளங்கி கொள்ளக்கே சரியான சிம்பிளா இருக்கு. சரி, சராசரி அணுத்திணிவானது சமதானிகளின் பின்னத்தை அவற்றின் திணிவெண்ணால் பெருக்கிய எதுக்கு அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அச்சரகணித கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கிளியரா விளங்கி கொள்ளும். ஒரு எக்ஸாம்பிள் நான் குளோரினை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் குளோரினில 2 வகையான சமதானிகள் காணப்படுறதா கருதுவோம். குளோரின் 1735 என்ற ஒரு ஆளும் காணப்படுவார், குளோரின் 1737 என்ற ஒரு ஆளும் என்ன செய்வார் காணப்படுவார். அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் குளோரின் 1735 இயற்கையில 75% குளோரின் 1737 இயற்கையில் 25% என்ன செய்யுது காணப்படுது. சரி, அப்ப இவருண்ட சராசரி அணுத்திணிவனால் என்னென்று காணணும் என்றால் அதுக்குத்தான் மேல சொல்லி இருக்கிறது. என்றால் சராசரி அணுத்திணிவானது அது சமதானிகள் இருக்குதான், இந்த 2 சமதானிகள். இது எக்ஸாம்பிளுக்கு நான் கதைக்கிறேன்னு சொன்னால் சமதானிகள் என்ற இந்த சார்பு வள பின்னத்தை அவற்றின் திணிவெண்ணால் என்ன செய்யணும்
பெருக்கிய அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமன் என்று கதைக்கணும். அப்ப இதுல நான் என்னென்ன கதைக்க போறேன், கிளியரா கதைக்க போறேன் என்றால் குளோரினின் சராசரி அணுத்திணிவு. சரி, அப்ப சார்புவள பின்னம் என்று என்னன்னு சொன்னால் முதலாவது எவ்வளவு எவ்வளவு இருக்கிறார், 75 வீதம். 75 வீதத்தை நான் என்னென்று கதைக்கலாம், 75/100. இதனோட சார்பு வள பின்னம். சார்பு வள 100 வீதத்தில் 75 வீதம் யார், குளோரின் 1735. 75 வீதம் யார், 1735. அப்ப நான் சார்பு வள பின்னத்தை போட்டுட்டேன். அடுத்தது இந்த வேர்டு என்ன, திணிவனால் பெருக்க வேணும். அப்ப குளோரின் 1735 திணிவன் யார், எங்களுக்கு திணிவன் யார் 35. ஓகே, பிளஸ் அவர் என்னது, நாங்கள் அதை ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன சார்பு வள பின்னம், 25/100 25%. அவர் திணிவன் எவ்வளவு 37. இவ்வளவுத்தையும் தான் கூட்ட போறோம். சரி, இது உங்களுக்கு என்னத்துல வரும் என்றால் ஏஎம்ஜி நாங்க கதைப்போம். இதை நீங்க சுருக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும் என்றால் 35.5 ஏஎம்ஜி அட்டமிக் மேஸ் யூனிட் செய்யும் உங்களுக்கு வந்து கொள்ளும். இது ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயம், இது ஒரு குட்டி விஷயமா இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, சரி. அப்ப இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கேள்விகள் வந்தாலோ அதுகள் வரைக்கும் நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். சரி, இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி சமதானிகள் தந்து சமதானிகள் பெர்சன்டேஜ் தந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், அவருண்ட சராசரி அணுத்திணிவை காணுங்கோ அந்த மாதிரி சொன்ன இதுதான் மெத்தட், சிம்பிளான மெத்தட். சரி, ஓகே. அடுத்தது நான் பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் மூலர் திணிவு. சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் குயிக்கா இருக்க பார்ப்போம். இந்த மூலர் திணிவு, மூலர் திணிவன்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்யணும், குயிக்கா பார்த்து கொள்ளுவோம். இந்த மூலர் திணிவன்றது என்னென்று நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த அணுத்திணிவுகளுக்கு தானே. இந்த திணிவானது ஒரு மூல் அணுக்களின் திணிவாக. அப்ப அந்த அணுத்திணிவனான யாருக்கு கதைக்கணும், 1 மூலுக்கு, ஒரு மூல் சப்ஸ்டன்ஸுக்கு கதைக்கணும். ஒரு மூல் அணுக்களின் திணிவாக என்னத்துல தரணும், கிராமில் தரப்படும் போது. கிராமில் தான் அங்கே கதைக்கலாம், வேறையில கதைக்கிறீங்க. கிராமில் தரப்படுமாயின் அதுதான் அம்மூலகத்தின் மூலர் திணிவு எனப்படும் சொல்ற சிம்பிளான விஷயம். அதாவது என்னண்டு, அணுத்திணிவானது ஒரு மூல் அணுக்களின் திணிவாக, ஒரு மூல் அணுக்களின் திணிவாக கிராமில் தரப்படுமாயின் அது அம்மூலகத்தின் என்னவா கருத போறோம், மொலிக்குலர் மேஸ் கதை. மூலர் திணிவு, மூலர் திணிவு எனப்படும். சரி, அப்ப இவருடைய யூனிட் என்னது, உண்மையிலேயே மூலர் திணிவின் யூனிட் நாங்கள் என்னவா கதைச்சு கொள்ளுவோம், கிராம் மூல் மைனஸ் 100 தான் என்ன செய்வோம், கதைச்சு கொள்வோம். ஏன் ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவை நாங்கள் கிராம்ல என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். அதனாலதான் என்ன செய்வோம், இதை நாங்கள் மூலர் திணிவு என்ன செய்யறாங்க, கதைச்சு கொள்றோம் நாங்கள். அப்ப இதை நாங்கள் என்னென்ன சிம்பிளா கணிக்கிறோன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். சரி, எக்ஸாம்பிள் ஒன்று நான் கதைக்கிறேன், படிவா பாருங்க. நான் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யார் எடுப்போம்னு சொன்னால் ஓகே, நான் கார்பன் எடுப்போம். சரி, கார்பனின் அணுத்திணிவு எவ்வளவு, உண்மையில நீங்க கார்பன் கணிச்சு பாத்தீங்கன்னா 12.01 AMU இருக்கும். சரி, இதான் கார்பன் அணுத்திணிவு. அப்ப இது என்னென்ன கணிக்க போறோம், உண்மையிலேயே இந்த 12.01 தர இந்த ஒரு ஏஎம்ஜுக்கு பதிலாக என்ன போட போறோம்டா 1/6.022 தர 1023 கிராம். ஏன்னு பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதையும் சொல்றேன், ஒரு ஏஎம்ஜு இஸ் ஈக்குவல் டு 1 என்னென்னு கதைப்போம் நாங்கள் NA. சரி, ஒரு ஏஎம்ஜு என்றது 1/NA. NA என்றது என்னது, உண்மையிலேயே அவகாதரோ மாறிலி, அவகாதரோ மாறிலி.
சரி அவகாதரோ மாறிலி என்று செய்வோம் நாங்கள் கதைச்சு கொள்ளும். சரி ஓகே. அப்ப இதே எவ்வளவு காபனின் அணுத்திணிவு, அதாவது ஒரு காபனுக்கு கதைச்சு நாங்கள். ஆனா எங்களுக்கு தேவை எவ்வளவு, ஒரு மூலுக்கு தேவை. சோ ஒரு மூல் காபனின் திணிவு. சரி அப்ப ஒரு காபன் திணிவு எவ்வளவு, 12.01 தர 1/6.02 தர 10/23. சரி இதான் ஒரு காபன் திணிவு. ஆனால் எனக்கு தேவையானது எவ்வளவு, ஒரு மூல். ஒரு மூலில் எவ்வளவு அணுக்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு மூலில் அவகாதரோ அளவான மூல்கள் இருக்கு. அவகாரோ அளவான எண்ணிக்கை, ஒரு மூலில் எண்ணிக்கைகள் காணப்படும். அது என்னவா இருக்கலாம், அணுவா இருக்கலாம், அல்லது அயனா இருக்கலாம், அல்லது மூலக்கூறா இருக்கலாம். ஒரு மூல் என்றால் எவ்வளவு காணப்படும், அவகாதரோ மாறிலியான அளவு காணப்படும். இப்ப அவகாதரோ மாறிலி எவ்வளவு, 6.02 தர 10/23. 10/23 என்ன செய்ய போகுது, வரப்போகுது. சரி அப்ப இதுல இருந்துதான் எங்களுக்கு நாங்கள் என்னத்தை எடுக்க போறோம், சுருக்கினம் என்றால் என்ன வரப்போகுது, இது காபண்ட ஒரு மூல் காபண்ட திணிவு வரும் எவ்வளவு, 12.01 கிராம். சரி 01 கிராம். ஒட்டுமொத்தமாக சுருக்கினீங்கன்னா என்ன யூனிட்ல வந்து நிற்கும், கிராம்ல வந்து நிற்கும். சரி அப்ப எங்களுக்கு அடுத்தது தான் தெரிய வேண்டியது என்ன, இந்த ஒரு மூல் காபண்ட திணிவு தான் எங்களுக்கு என்னவா நாங்கள் கருதுறோம், மூலர் திணிவாக கருதுறோம். அப்ப அடுத்த வசனம் நாங்கள் என்ன கதைக்கலாம், ஒரு மூல் காபனின் ஒரு மூல் காபன் தெரியல, அடுத்த காபனுக்கு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்க போறோம். அதில் நாங்கள் கண்டுட்டோம் தானே, அதனால கதைக்க போறோம். சரி ஒரு மூலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. காபனின் மூலர் திணிவு என்றது எவ்வளவு இருக்க போகுது, 12.01 கிராம் மூல் -1. ஏன், ஒரு மூல் பதார்த்தம், ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவை நாங்கள் கிராமில் சொல்றதைத்தான் மூலர் திணிவு என்ன செய்ய நாங்கள் கதைச்சு கொள்றோம் நாங்கள். சரி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே இதுல நாங்கள் ஃபண்டமெண்டல் பேசிக் தான் பார்த்துருக்கிறோம். இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன செய்யும், கால்குலேஷன் என்ற பாட்டுல டீப்பாவே வரும். இதுக்கு சம்பந்தமான ஈக்குவேஷன் எல்லாம் கிளியரா எழுதி அங்க பார்ப்போம். இது ஜென்ரல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், அவ்வளவு தான். சரி ஓகே. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது தொடர் அணுவன் திணிவு அல்லது சார்பண திணிவு என்ன செய்ய பற்றி கதைக்க போறோம். சரி அடுத்த என்னத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் தொடர்பணு திணிவு அல்லது சார்பணு திணிவு என்ற விஷயத்தை பற்றி என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். அப்ப இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த மூலக அணுக்களின் தானே அணு ஒன்று, நாங்க மூலகத்தை எடுத்தோம்னு சொன்னால் அந்த மூலகத்தில இருக்கிற ஒரு அணு ஒரு எலிமெண்ட் எடுத்தா அந்த எலிமெண்ட்ல இருக்கிற ஒரு என்ன ஸ்பெசிபிக்கான வண்ணேற்றம். அந்த மூலகத்தின் அணுவின் சராசரி திணிவிற்கும் நாங்க நியமம் என்று கதைக்கிறது எது, காபன் 6 சமதான். அதுவிண்ட திணிவிற்கு தானே, திணிவின்ற 1/12 பங்கிற்கும் இடையிலான விகிதம் தான் அதன் என்னென்று கதைக்க போறோம், சார்பணு திணிவு என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். சரி அப்ப சார்பணு திணிவுன்றதுமே என்னது, சின்ன விஷயம். அதை டெபினேஷனாகவும் சொல்லலாம், நான் உங்களுக்கு விஷயமாவும் என்ன செய்யலாம் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு என்னத்தை கதைக்க போறோம், உண்மையில நான் டெபினிஷனாவே சொல்லிடுறேன். எனக்கு டெபினிஷன் எல்லாமே என்ன செய்ய எழுத தேவை, ஈக்குவேஷனை போட்டு விட போறோம், கவனமா பாருங்க. சரி அப்ப இந்த சார்பணு திணிவுன்றது சரி இதைத்தான் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் என்ன செய்வாங்க கதைப்பாங்க, RAM கதைப்பாங்க, ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ். சரி அது என்னத்தினால் தரப்படுதுன்னு சொன்னான், சரி எங்களுக்கு என்ன, மூலக அணு ஒன்று, ஒரு சிங்கிள் அட்டத்துக்கு தான் கதைக்கலாமா, அணு ஒன்றின் சராசரி அணுத்திணிவு. சரி மூலக அணு ஒன்றின் சராசரி அணுத்திணிவு. அதுக்கு கீழே நாங்கள் என்ன கதைக்க போறோம், 12C6 காபன் என்னது சமதானி. காபன் என்ன ஒரு வகையான சமதானி. சமதானி அவருடையும் என்ன அணு ஒன்றின் திணிவு, அதுண்ட
ஒண்டிங்கில் 12. இதுதான் எங்களுக்கு எது இந்த சார்பண திணிவு. அப்போ ஒரு விஷயத்தை பாருங்க, நான் கேட்கிறேன், இந்த சார்பண திணிவு RAM யூனிட் என்ன சொல்லுங்க. அப்போ RAM யூனிட் என்னவா இருக்கு? என்ன யூனிட்? No RAM unit. யூனிட் என்னது? No unit. நோ யூனிட். வை? அது relative atomic mass சுத்தி. ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ். அதாவது கீழே இருக்கிறது என்னதான் மேஸ், மேலே இருக்கிறது மேஸ். ஸோ அந்த யூனிட் எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும்? கேன்சல் ஆயிடும். யூனிட் எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும்? கேன்சல் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் யார் எடுப்போம்? ஓகே, குளோரின் எடுப்போம். சரி, குளோரின் எடுத்தோம்னு சொன்னால் இந்த குளோரினுக்கு யாரை கதைக்க போறோம்? RAM கதைக்க போறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன? குளோரின் 35.5 AMU. அதன் கீழ் என்னென்று வரப்போ திருப்பியும் AMU தான் செய்யும், வந்து கொள்ளும். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் குளோரினுக்குரியது எவ்வளவு வரப்போகுது? 35.5 என்று மட்டும்தான் பெறும். எது? எங்கள்ட சார்பணத்து ரிலேட்டிவ் அட்டமிக் மேஸ் என்றது நோ யூனிட். நீங்க யூனிட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வழங்கப்பட மாட்டாது? புள்ளிகள் எதுவுமே வழங்கப்படாது. நோ மார்க்ஸா தானே செய்யும், போய்கொள்ளும். ஸோ கவனமா இருக்கணும். ஒரு வருஷம் பாஸ் பேப்பர்ல கேட்டவங்க இந்த சார்பண திணிவை கணிக்க சொல்லி கேட்டுட்டு ஸ்கீம்ல உங்களுக்கு கொடுத்திருந்தது என்னது? அந்த சார்பண திணிவுக்கு என்னது அலகு வழங்கப்பட்டிருந்தால் புள்ளிகள் வழங்க வேண்டாம். ஏன்? சார்பண திணிவு என்றது அலகு அற்ற கணியம். கிளியரா? Yes, sir. ஓகே. சரி, இன்றைக்கு எல்லாமே குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்களா குயிக்கா பார்த்துன்னு போகும். சரி, அடுத்தது நாங்கள் கதைக்க போறது யார் சம்பந்தமான? அயன்கள். அயன் சம்பந்தமான செய்ய போறோம், கதைக்க போறோம். சரி, அயன் என்ன சொல்லுங்க பாப்போம். அயன்ஸ் என்ன? அயன்ன்றதால உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன விஷயம் அயன்ன்றதுல? என்ன ப்ரோசஸ் அயன் வருது? ஒரு எலிமெண்ட்ல இருந்து எலக்ட்ரான் ஆட்டப்பட்டதால உருவாக்கப்பட்டது அயன். ஓகே, நீங்க சொன்னது சரி. பட் அதுல என்ன செய்யப்படும்? சின்ன திருத்தம். நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? ஒரு எலிமெண்ட்ல இருந்து எலக்ட்ரான் அகற்றப்பட்டு வாரது அயன் சொல்றீங்க. ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரான் சேர்த்து அயன் வராதோ? ஒரு எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரான் ஆட் வரும் பண்ணினால் அயன் வருமா வராதா? வரும். வரும். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு நாங்க எலக்ட்ரானை ஆட் பண்ணியோ அல்லது எலக்ட்ரானை என்னது ரிமூவ் பண்ணியோ, கெயின் பண்ணியோ, என்னது லாஸ் பண்ணியோ, கெயின் பண்ணியோ, அடுத்தது என்ன செய்ய ரிமூவ் பண்ணி எங்களுக்கு என்னத்தை உருவாக்கி கொள்ள இயலும்? அயன்களை உருவாக்கி கொள்ள இயலும். சரி, அப்ப நாங்க என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு அணுவுடன் என்னதுங்கிற இலத்திரன்கள் சேர்க்கப்பட அல்லது என்ன அகற்றப்படும். சேர்க்கப்பட மீன் ஆட் பண்றது அல்லது கெயின் பண்றது மாதிரி, அகற்றப்படுறது ரிமூவ் பண்றோமா? அகற்றப்பட உருவாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுற எது? சார்ஜ் உள்ள பார்ட்டிகிள்ஸ். சரி, ஏற்றம் உள்ள எங்கட என்ன துணிக்கைகள். என்னுடைய கதை இப்போ அயன்கள் ஆகும். சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கிறேன். சரி, நான் என்ன கேட்கிறேன்டா, ஒரு எலிமெண்ட்ன்றது கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன செய்யுது? இன்வால்வ் ஆகுது. ஒரு எலிமெண்ட்ன்றது கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. சரி, அந்த எலிமெண்ட் நியூக்ளியஸ்ல என்ன விதமான சேஞ்சஸ் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு சாதாரணமான ஒரு தாக்கம். ஆக நாங்கள் ஒரு டீப்பாவோ அல்லது வேற விதமான தாக்கமோ நான் கேட்கல. ஒரு காமனா பேசிக்கா நடக்கிற ஒரு தாக்கம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த எலிமெண்ட் நியூக்ளியஸுக்குள்ள என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும்? டெல் மீ தி ஆன்சர். ஒன்றும் ஏற்படாது. ஏன்? ஏன்னு சொன்னா எலக்ட்ரான் தானே கூடுற குறையிற, நியூக்ளியஸ்க்கு ஒன்றும் ஆகாது. குட். சரி, ப்ராப்பரா அதுக்குரிய ஆன்சர் சரியா விஷயம் செஞ்சுக்கிறீங்க, சொல்லி இருக்கிறீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோ அல்லது எங்களுக்கு அயன் ஃபார்மேஷனோ என்னவா இருந்தாலும் அங்க இன்வால்வ் ஆகுறது, பார்ட்டிசிபேட் ஆகுறது எல்லாம் யார் தான்? எங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் தான்.
அப்ப எங்களுக்கு முதலே தெரியும் என்ன ஒரு அணுன்றது ஒரு அட்டம்ன்றது ஒன்று என்னது நியூக்ளியஸ் என்ற ஒரு பிளஸ் பாசிட்டிவான சார்ஜ் ஏற்றத்தை கொண்ட ஒரு பார்ட்டிகல் பிரதேசத்தையும் அதே நேரம் அதை சரௌண்டிங் பண்ணி இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை கொண்ட எலக்ட்ரானை கொண்ட ஒரு பிளேஸாகவும் காணப்படும். எங்களுக்கு வெளியில் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் எங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்ன செய்ய போயிடும் இன்வால்வ் ஆக போகுது. அப்ப அது இன்வால்வ் ஆகுறதால நியூக்ளியஸுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் என்ன செய்ய போறது இல்லை, ஏற்படுத்தப்பட போறது இல்லை. சரி, அப்ப அதான் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னு சொன்னால் எங்கட ஒரு மூலக அணு அல்லது அயனுக்கு கதைக்கலாம். அயனின் என்னது கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன தாக்கத்தின் போது எங்கட என்னது அவற்றை அந்த அணுக்கள நியூக்ளியஸ்ல அணுக்கருவில் என்ன ஏற்படாது, மாற்றம் ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் யார் நாங்கள் எக்ஸாம் எடுப்போம், சரி மெக்னீசியத்தை எடுப்போம். சரி, அப்போ மெக்னீசியம் என்றது சொல்லிட்டுன்றது எங்களுக்கு என்னவா வரப்போகுது, Mg2+. சரி, கேசியஸ் நிலைக்கு வருது. அதே நேரம் என்னவா விளக்கப்படுது, எங்களுக்கு 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி இருக்க போகுது. அப்போ இந்த எம்ஜியில் எங்களுக்கு தெரியும் 12 புரோத்ரோன் 12 இலக்ட்ரோன் 12 நியூட்ரோன் காணப்படும். ஆனால் இங்கே என்ன செய்யும், 12 புரோத்ரோனும் அப்படியே தான் இருக்கும், 12 நியூட்ரனும் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் இலக்ட்ரன் மட்டும் 10 இலக்ட்ரனா மாறுது Mg2+ல. சரி, அப்ப இதுல எங்களுக்கு உண்மையா தெரிய வேண்டியது மெக்னீசியமா இருக்கலாம் அல்லது Mg2+ அயனா இருக்கலாம். சரி, இரண்டினதும் நியூக்ளியஸின் ஏற்றத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் என்ன செய்யாது, வரப்போறது இல்லை. சரி, இரண்டினதும் கரு ஏற்றம் என்னவா தான் இருக்கும், சமனாகும். அதுன்றது சேஞ்ச் ஆக போறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கு, மாறப்போறது இல்லை. சரி, அதே மாதிரி வேற ஒரு உதாரணம் உண்டா, சரி குளோரின் கேஸ்ன்றது என்ன செய்யப்பட போகுது, ஒரு எலக்ட்ரானை ஏற்று என்ன வரப்போகுது, Cl- கேஸ் என்ன வரப்போகுது. அதே மாதிரி தான் குளோரினா இருந்தா என்ன, Cl- இருந்தா என்ன, ரெண்டுலையும் கருவேற்றம் என்னவா தான் இருக்க போகுது, சமனா தான் காணப்போற. கருவேற்றத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தப்பட போறது இல்லை. கிளியரா? எஸ் சார். ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். சரி, நான் என்ன செய்யறேன், ஒரு அயன் அதுல இருக்கிறது என்னது இலத்திரன் எண்ணிக்கை, அடுத்து என்னது புரோத்திரன் எண்ணிக்கை, அடுத்தது என்ன நியூத்திரன் எண்ணிக்கை பற்றி ஒரு சின்ன குயிக்கா பார்ப்போம். சரி, H11+ என்ற ஒரு ஆளுக்கு கதைப்போம். அதே நேரம் Al327 3+ ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கதைப்போம். அடுத்தது SN50 114 2+ என்ற ஒரு ஆளுக்கு என்ன செய்வோம், கதைப்போம். அதே நேரம் Fe26 56 என்னது Fe இந்த 3+க்கு என்ன செய்வோம், கதைப்போம். அதே மாதிரி N3 -7 14. சரி, ஒரு 2 மினிட்ஸ் தரேன், டக்குன்னு ஃபீல் பண்ணுங்க பாப்போம். சார் செகண்ட் Al327 Yes, aluminium mass number 27. Yes, I will give only 1 minute. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சா?
1 minute, sir. ஓகே. Sir, SN the atomic mass number, atomic number என்ன? 50-50. அது 119, சாரி, 119. ஓகே. Yes. ஓகே. ஸோ H11 ப்ளஸில் என்ன இருக்க போகுது எங்களுக்கு? இலத்திரன்ன்றது இல்லை, ஏன் இருந்ததே ஒன்று தான். புரோத்தனை எத்தனை 1, நியூத்திரன் எத்தனை 0. நியூத்திரனுமே நாங்கள் காணப்பட போகிறது இல்லை. சரி, Al3 ப்ளஸில் இலத்திரன் எத்தனை? Al3 ப்ளஸில் சாரி Al13 போட மாதிரி இலத்திரன் எத்தனை மொத்தம்? 10. 10. சாரி, அது மை மிஸ்டேக். 33 மட்டும் போடப்பட்டு, சரி, ஓகே. 10. புரோட்டான் 13, நியூட்ரன் 14. ஓகே. SN2 ப்ளஸில் இலத்திரன் 48, புரோத்ரன் 50, நியூட்ரன் 69. Fe3 ப்ளஸில் எலக்ட்ரன் 23, புரோத்ரன் 26, நியூட்ரன் 30. குட். இங்க இலத்திரன் எத்தனை? 10, புரோத்ரன் Oh, 7, 7. நியூட்ரன் 7. சரி, இவ்வளோ சின்ன ஒரு குட்டி விஷயம். சரி, ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அந்த ஈக்குவல் மேஸஸ் இருக்கிற சமபாரங்கள்னு சொல்லுவோம். ஈக்குவல் மேஸ் அட்டம்ஸ் ஓ எலிமெண்ட்ஸ் ஓன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதை சமபாரங்கள். சரி, சமபாரங்கள் என்ன செய்வாங்க, அதை அது என்ன சமபாரங்கள்னு பார்த்தோம்னு சொன்னால் அவைண்ட மேஸ் நம்பர்ல மாற்றம் இருக்காது. அதாவது அவன் திணிவண்ணில மாற்றம் இருக்க போறது இல்லை. ஆனா என்ன சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கும்னு பார்த்தால் அணுவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப அணுவன் என்னவா இருக்கும், வேறு வேறையா இருக்கும். சாரி, அணுவன் வேறு வேறையா இருக்கும், திணிவன் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். திணிவன் என்ன செய்ய போதுங்களுக்கு, ஈக்குவலா இருக்க போகுது. இதே மாதிரி அணுவன் ஈக்குவலா இருக்க திணிவன் மாறுறது ஒரு விஷயம் பார்த்து நாங்கள், அதுக்கு என்ன பேர், வாட் இஸ் த நேம்? அணுவன் மாறாமல் இருக்க திணிவன் மாறுறதுக்கு நாங்க என்ன பேர் சொன்னாங்க? ஐசோடோப். ஐசோடோப். இங்க திணிவன் எங்கண்ட திணிவன்ன்றது என்னது, மேஸ் நம்பர். திணிவன்றது மேஸ் இருக்கு தானே, அது மாறாமல் இருக்கு. திணிவன்ன்றது மேஸ் நம்பர் மாறாமல் இருக்க அட்டமிக் நம்பர்லாம் நீங்க என்ன செஞ்சுட்டு போகுது, சேஞ்ச் ஆகி கொண்டு போக போகுது. சரி, அப்ப பார்த்தோம்னு சொன்னால் என்ன விஷயம், ஒரே திணிவெண்ணையும் ஒவ்வொரு அணுவன்களையும் உடைய அணுக்கள், அட்டம்ஸ், அணுக்களை நாங்கள் என்ன கதைப்போம், சமபாரங்கள் என்று கதைப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட கார்பன் 6 14, அதே மாதிரி நைட்ரஜன் 7 14. இங்க மேஸ் நம்பர் என்னது, மேஸ் நம்பர் எவ்வளவு இங்க? 14. குட். பட் எங்களுக்கு அட்டமிக் நம்பர் என்னவா இருக்குது, 6,7. ஓமா இல்லையா? Yes, sir.
சரி, அப்ப இதுதான் எங்களுக்கு என்னது சம பேரங்கள் என்ன செய்யறாங்க கதைச்சு கொள்றோம் நாங்கள். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின், இதற்கு ஹோம்ஒர்க்கா செஞ்சு பாருங்க தேவைன்னு சொன்னால், ஒரு எலிமெண்ட் இருக்கு தானே, ஒரு எலிமெண்ட் ஐசோடோப்ஸ்ன்றது எங்களோட நேச்சர் இல்ல. சரி, நேச்சர்ல அது இருக்கிறதுக்குரிய சான்றுகள் எவிடன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கிறோம். சரி, ஒரு மூலகத்தின் சமதானிகள் இயற்கையில் நிலவுகின்றமைக்கான எவிடன்ஸ் சான்றுகள். சரி, இது உங்களை ஹோம்ஒர்க் என்ன செய்யுங்க செய்து கொண்டு அடுத்த கிளாஸ் வருவோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சார் சான்றுகள் அப்படின்னு சொன்னா வந்து நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அப்படி செய்வோமா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இப்ப நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டே என்ன செய்யலாம், செய்யலாம். நீங்க சர்ச் பண்ணியும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தருவேன், நோ இஷ்யூஸ். ஓகே, ஓகே சார். சரி. உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தந்திருக்கு, அவ்வளவும் தான். சரி, இவ்வளவும் எங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டலான குட்டி 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 விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது மூவ் பண்ண போறது தான் ஒரு பெரிய விஷயம். சரி, எங்களுக்கு என்னது, எங்களோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், மின்காந்த கதிர்ப்புகள். சரி, மின்காந்த கதிர்ப்புகள், மின்காந்தம் சம்பந்தமான விஷயத்தை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, இந்த மின்காந்த கதிர்வீசல்கள் இருக்கு தானே, இந்த மின்காந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்துக்கொண்டோம், அதை நாங்கள் எப்படி எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கொண்டோம், எப்படி எப்படி யூஸ் பண்ணி கொண்டோம் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும், பார்க்க போறோம். அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் நாங்க பாக்குறதுக்கு அடிப்படையா இருக்கிறது மின்காந்த கதிர்கள் என்ன, அது சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய வேணும், பார்த்து கொண்டுதான் அங்கால மூவ் பண்ண வேணும். சரி, அப்ப அதுக்கு நான் பேசிக்கா முதலாவது நான் போடுறது ஹெடிங் என்னன்னு சொன்னால், எங்களுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். சரி, மின்காந்த கதிர்வீசலும் அலை போன்ற சடப்பொருளின் இயல்புகளும். சரி, அலை போன்ற சடப்பொருள்களின் இயல்புகளும் என்றதான் இதுக்குரிய என்னது ஒரு ஹெடிங்கா நான் என்ன செய்யறேன், கருதி கொள்றேன். அப்ப நாங்க பாயிண்ட் பை, சரி, பாயிண்ட்ஸ் பை பாயிண்டா என்ன செய்யறேன், பாயிண்ட் பையா என்ன செய்ய உண்டா சொல்லி கொண்டு போக போறோம். கவனமா விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. ஏதாவது டவுட்ஸ் வந்தா ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. சரி, உண்மையிலேயே இந்த இலத்திரண்ட நிலையமைப்புன்றது ஒரு பதார்த்தம் உறிஞ்சும் வெளிவிடும் என்னது ஒளிப்பகுப்பு. இங்க நாங்க கதைக்கிறது என்னத்தை பற்றி கதைப்போம்னு சொன்னால், ஒளிப்பகுப்பாய்வின்றதுதான் கதைப்போம். சரி, ஒளிப்பகுப்பாய்வின் அடிப்படையில் அறியப்பட்டதாகும். சரி, அதுன்ற அடிப்படையில தான் அது என்ன செய்யப்பட்டது, அறியப்பட்டதுன்னு சொல்றான். முதலாவது விஷயம். சரி, முதலாவது விஷயம் என்ன சொல்றான், ஒரு அணுவின் இலத்திரன் நிலையமைப்பானது அப்பதார்த்தம் உறிஞ்சும் வெளிவிடும் ஒளி பகுப்பாய்வின் அடிப்படையில் அறியப்பட்டன. சரி, இது பேசிக்கான ஒரு விஷயம். இதுல அவ்வளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமே இல்ல. சார் ஒளிப்பகுப்பாய்வுண்டா? ஒளிப்பகுப்பாய்வுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, போட்டோ லைசிஸ் மாதிரி எங்களுக்கு இந்த லைட்டை வச்சுக்கொண்டு ஒரு லைசிஸ் செய்யுது. சரி, அது உங்களுக்கு பெருசா தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு அவ்வளவுதான்.
சரி, ஒரு ஒளி பகுப்பாய்வை வச்சுக்கொண்டு செய்கிறோம். ஒரு ஜஸ்ட் இது உங்களுக்கு தேவை போகிறதும் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுருங்க, அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம். சரி, இப்போ நான் உங்களை என்ன கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ்ன்றது என்னது இருக்கு? எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸே இருக்கு, அலையியல்பு இருக்கு. சரி, உங்களுக்கு தெரியும், ஒரு துணிக்கு என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யும், வேவ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், அதே நேரம் எங்களுக்கு என்ன பார்ட்டிகல்ஸும் இருக்க போதா இருக்கு, அலையியல்பு இருக்கும், வேவ் பார்ட்டிகல், துணிக்கு இயல்பும் என்ன செய்யும், பார்ட்டிகல் நேச்சரும் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அப்ப இவற்றை அலையியல்பு காணப்படுறதால அவருக்கு என்ன இருக்க போகுது, ஒரு வேவ் லெம்டா, சரி, ஒரு அலை நீளம் என்ன செய்யும், காணப்படும். அந்த அலை நீளத்துக்குரிய ஃப்ரீக்குவன்சி என்றது ஒன்று காணப்படும். அதே நேரம் அவர் மூவ் பண்ணுவார், என்ன செய்வார், வைப்ரேட் பண்ணுவார், அந்த வேவ் எல்லாம் செய்ய ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறதால அங்க அவருக்கு என்னவும் தான் காணப்பட போகுது, எனர்ஜி என்ற ஒரு விஷயம் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. சரி, எனர்ஜி என்ற விஷயமும் காணப்பட போகுது. அப்போ சோட்டா போட்டோம்டா, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷனை பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கிறது, பார்ட்டிகல் நேச்சர் என்ன செய்ய காணப்படுறதால இவருக்கு என்ன இருக்க போகுது, லெம்டா அலை நீளம் இருக்கு, வேவ் லெம்டா அலை நீளம், அலை நீளம் லெம்டா. அது என்ன ஃப்ரீக்குவென்சி மீடுறது என்ன செய்யும் உண்டு, காணப்பட போகுது, மீடுறது என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. அதே நேரம் சக்தி இ என்ற ஒரு அளவு என்ன செய்ய போற, காணப்பட போகுது. சரி, இது எங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்க மின்காந்த அலை இருக்குன்னு, இந்த மின்காந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், இந்த மின்காந்த அலைகளை பார்த்தோம்னு சொன்னால் எங்க மின்புலத்தினதும் காந்த புலத்தினதும் ஒருங்கிணைந்த என்னத்தை வருது, அசைவுகளினால, ஒருங்கிணைந்த அலைகள், அவைகளுடைய மேற்பொருந்தி வர அலைகள், அலைகளினால் உருவாகி பயணிக்கின்றன அல்லது வித்தியாசத்துக்கு என்ன செய்யுது, உட்பட போராக்களா என்ன செய்யணும், காணப்பட போயின. அப்ப என்னன்னு பார்த்தோம்டா, இந்த மின்காந்த அலைகள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் மின்புலத்தினதும் காந்தப்புலத்தினதும் ஒருங்கிணைந்த அலைவுகளினால் உருவாகி பயணிக்கின்றன. சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது எங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்று சொன்ன என்னோட பார்த்தோம் என்றால், இந்த எங்களோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் இருக்கு தானே, சரி, அதுல நாங்கள் கதைக்க போறது எது, எலக்ட்ரோ மேக்னட்டிக்கை பற்றி, அதாவது மின்புலம். சரி, அப்ப இந்த மின்புலமும் சேஞ்ச் ஆகக்கூடிய என்னவா இருக்கும் உங்களுக்கு, காந்தப்புலம். சரி, மேக்னட்டிக் ஃபீல்டா இருக்க போகுது. சரி, ஒன்றுக்கொன்று செங்குத்தான தளங்களில் உள்ள போது, சரி, ஒன்றுக்கொண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கேக்கு செங்குத்தான தளங்களில் உள்ள போது, அதற்கு செங்குத்தான தளத்தில் சட்டென்று செய்யும் மின்காந்த அலை வித்தியாசமாக என்ன செய்யப்படும், உட்படுத்தப்பட போகுது. சரி, அது என்ன சொல்றோம்னு சொன்னால், இங்க பாருங்க, ஒரு குட்டி படத்தை போட்டு உங்களுக்கு அங்கே பக்கத்துல எழுதி விடுறேன், அப்ப ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும். சரி, ஓகே. சரி, ஒரு 3 பேர் தான் சரி அப்படி எடுத்துருக்கு. சரி, உண்மையிலே நாங்கள் ஒட்டவே கீரையிலாது இதில் போடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமென்றதால நாளிச்சு போட்டு இதை கொஞ்சம் தள்ளின்னு செய்கிறேன், போட்டுக்கொள்கிறேன். இதை தள்ளி நான் கொஞ்சம் என்ன செய்கிறேன், போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இவருக்கு என்ன இருக்க போகுது, இவர் செங்குத்தா, இவருக்கு இவர் என்ன இருக்க போகுது, செங்குத்தா தான் செய்யும், காணப்படும். சரி, அப்போ ஒன்றை நான் என்ன செய்கிறேன், இங்கே இருந்து குறிச்சு காட்டி விடுறேன்.
அப்போ எங்களுக்கு பார்க்குற எல்லாமே என்ன இருக்க போகுது, அதே பேட்டர்ல தான் என்ன செய்ய போகுது, காணப்பட போகுது. இவர் என்ன இருக்க போற, ஆப்போசிட் டிரெக்ஷன். சரி, கொமனா நாங்கள் என்ன செய்யறது, இப்படித்தான் உண்டு கொண்டு என்ன காணப்படுதுன்னு கதைக்குனாங்க, செங்குத்தாக காணப்படுறது கதைக்குனாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை சொல்லி கொண்டு பார்த்தோம்னு சொன்னால், சரி ஓகே சரி, இப்ப இதுக்கு என்ன செய்ய போகுது, இன்னொரு கதிர் என்ன செய்யுது, பெர்பெண்டிகுலரா போக போகுது, பெர்பெண்டிகுலரா போக போகுது. அதை செட்டண்டு கதைக்கிறேன். மேல ரெட்ல இருக்கிறது என்னென்ன கதைக்கிறேன், உண்மையிலேயே மாறும் மின்புலம். சரி, என்னென்ன கதைக்கிறேன், மாறும் மின்புலம் என்ற ஒரு விஷயத்தை கதைச்சு என்ன செய்வோம், கதைப்போம். அப்ப இதுல என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜாதாயினும் இனி என்ற பரவாயில்ல, ஜாதாயினும் மின்புலமும் மாறும் காந்தப்புலமும், மாறும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலரா கதைக்க போறோமா, ஒன்றுக்கொன்று செங்குத்தான பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரி, செங்குத்தான தளங்களில் சரி, செங்குத்தான தளங்களில் உள்ள போது இந்த ரெண்டு பார்த்துட்டோம். சரி, செங்குத்தான மின்புலமும் மாறும் காந்த புலமும். சரி, மேலே இருக்கிறது மாறும் மின்புலம், கீழே இருக்கிறது என்னடப்ப, மாறும் காந்த புலம். சரி, ரெண்டு ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குது. அப்ப இவை ரெண்டு பேருக்கும் உள்ள போது இந்த ரெண்டுக்கும் அதற்கு செங்குத்தான தளங்களில், அதற்கு செங்குத்தான தளங்களில் சட் மின்காந்த அலைகள் என்ன செய்யப்படும், விருத்தியாக்கல் அடைகின்றன. விருத்தியாக்கல் அடைகின்றன. இவ்வளவுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இதுல என்ன இல்ல, ஒரு ஒன் லைன் சமரி என்று சொல்றோம்னு சொன்னால், எங்கண்ட மின்புலம், எங்கண்டது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்படி பெர்பெண்டிகுலரா இருக்கேக்குல்ல, அந்த ரெண்டு பேருக்கும் பெர்பெண்டிகுலருக்காக என்ன செய்யுது, பெர்பெண்டிகுலரா இன்னொரு வகையான கதிர் என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. அதுதான் இதுல இருக்க ஒரு சிம்பிளான ஒன் லைன் தியரியா நாங்க சொல்லிக்கொள்ள கூடியது. இது விளங்கிட்டா? எஸ் சார். ஓகே, இது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தானா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எங்கட விசிபிள், எங்கட கண்ணுக்கு தெரியிற ஒளி எல்லாம் எந்த ரேஞ்சில இருக்கணும் சொல்லுங்க. எங்கட வெற்று நேக் ஐலால் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியிற, சரி, எங்களை என்ன கேட்டா, ஒரு எங்கட கண்ணுக்கு தெரியிற அதை எந்த ரேஞ்சில வரும்னு கேட்டோம். என்ன ரேஞ்சில வரும், இப்ப நாங்க பார்க்கக்கூடிய கதிரை நாங்க என்ன கதிர்னு சொல்றோம், நான் கேட்டது சாரி புரிஞ்சு. சார், விளங்கல. இல்ல. எங்கண்ட நேக்ட் ஐலால நாங்க ஒன்று பாக்குறோம், எங்களுக்கு அது விசிபிள் ஆகுது, தெரியுது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம், அவருடைய ரேஞ்ச் என்னன்னு கேட்டோம். Visible light, 600 something to 700 nanometers. Huh? 400 nanometer to 7 or 700 or 750 nanometer என்ற ரேஞ்சில் என்ன செய்யணும், கதைச்சு கொள்ளுவினம். அதே நேரம் இந்த விசிபிள் ரேன்னு சொல்றீங்கன்னானே, விசிபிள் லைட் ரேஸ்ன்றது அது ஒரு ஒன் ஆஃப் டைப் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்
Do you know that? தெரியுமா தெரியாதா? சாரி விளங்கல. கேட்டது புரியலையா? புரியல சார். எங்கண்ட இந்த விசிபிள் ரேன்றதும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொன்னான். புரிஞ்சுதா? அப்ப எஸ் சார். புரியலையா? புரிஞ்சிச்சு சார். ஓகே ஓகே. அதாவது நாங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் படிக்கிறாங்களானே, ரேடியோ வேவ், இந்த ஐஆர் கதிர்கள், ஜூவி லைட்டுகள், விசிபிள் ரேஞ்சு, காஸ்மிக் ரே, எக்ஸ்ரே அப்படி நிறைய படிக்கிறாங்களானே. அதுக்குள்ளதான் எங்க விசிபிள் ரேயும் வருது. இப்ப புரிஞ்சுதா? ஓம் சார் விளங்கிச்சு. அதைத்தான் சொன்னான். எங்க கண்ணிற்கு புலப்படும் கட்புல ஒளி என்னென்ன கதைக்கிறாங்க உண்மையிலேயே எங்கண்ட மின்காந்த கதிர்ப்பு ஆகும். சரி, அதே நேரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த எல்லா வகையான all type of electromagnetic radiation, electromagnetic radiations through the vacuum, எங்களுக்கு வெற்றிடத்தின் ஊடாக என்ன செய்யும் போது, பயணிக்கும் போது, போகும்போது என்ன செய்யும், எந்த வேகத்தில் பயணிக்கும், 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 என்று நாங்கள் கதைக்கிறாங்க. உண்மையிலேயே 2.99 into 10 to the power 8 மோல் டெசிமீட்டர் -3 2.998 என்று சொல்லியிருப்பாங்க. அது உண்மையான ஆக்சுவல் வேல்யூ. பட் நாங்கள் என்ன செய்யறாங்க, 3.0 into 10 to the power 8 மீட்டர் per second -1 என்ன செய்யறாங்க கதைக்கிறாங்க. அப்ப எல்லா வகையான மின்காந்த கதிர்வீசலும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், மின்காந்த கதிர்வீசலும் எங்கட வேக்யூம் இல்ல வெற்றிடத்தில் என்னென்ன செய்யும், வெற்றிடத்தை காய்க்கணும், வெற்றிடத்தை என்ன காய்க்கணும் அல்லது வழி லைட் ஸ்பீடோட டிராவல் பண்ணும். லைட் ஸ்பீட். சரி, ஒளியின் வேகத்தில் என்ன செய்யும், பயணிக்கும். உண்மையிலே அதன் வேகம் உண்மையிலே நாங்கள் சி என்று குறிச்சோம் என்றால் 2.998 into 10 to the power 8 மீட்டர் செகண்ட் -1 இதான் உண்மையான ஆக்சுவல் வேல்யூ. நாங்கள் என்ன கேட்குறாங்க எக்ஸாம்ஸில் அல்லது எங்களோட பேப்பர்ஸில் கால்குலேஷன் செய்யறாங்க என்று சொல்லுவோம். 3.00 into 10 to the power 8 நாங்கள் பாவிக்கிறோம். அசம்ஷன்ஸ் எடுத்து போட்டு செய்யறோம், ஒரு அன்னளவாக்கம் செய்து போட்டு பாவிக்கிறோம் நாங்கள். சரி, ஓகே, பயணிக்கு. இப்ப என்ன அடுத்த பிரச்சனை பார்த்தோம்னு சொன்னால், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு வகையான கதிர்கள், அதான் நிறைய சொன்னான் உங்களுக்கு. மைக்ரோவே, அடுத்து என்ன எக்ஸ்ரேயா இருக்கலாம், காஸ்மிக்கா இருக்கலாம், விசிபிளா இருக்கலாம், ரேடியோ ரேஞ்சா இருக்கலாம். சரி, இப்படி எக்கச்சக்கமான கதிர்ப்புகள் காணப்பட போகுது. அந்த எக்கச்சக்கமான கதிர்ப்புகளும் அவைண்ட வேவ்ல இருந்துல சரி அலை நீளத்துல என்ன செய்யப்படும், வேறுபட்ட இயல்பு என்ன செய்ய போயினும், காண்பிக்க போயினும். சரி, அப்ப நான் இதனை என்ன கேட்கிறேன், இஎம்ஆர். இஎம்ஆர் என்னது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், அது என்ன ஷார்ட் ஃபார்மா, அதை நான் இஎம்ஆர் போய்க்கிறேன். சரி, இஎம்ஆரின் வெவ்வேறு வகைகள் அவற்றின் வேறுபட்ட அலைநீளத்தில் இருந்து வேறுபட்ட இயல்புகளை என்ன செய்யுது, எங்களுக்கு ஷோ பண்ணி கொண்டிருக்கு, காண்பிக்கின்றன. சரி, அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வெவ்வேறு வகைகள் அவற்றின் வேறுபட்ட வேவ் லென்த், டிஃப்ரெண்டான வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, கேரக்டரிஸ்டிக்கை உங்களுக்கு ஷோ பண்ணுது, எங்களுக்கு காட்டுது என்ற மாதிரி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. இதுல அடுத்த ஒரு குட்டி விஷயம் இருக்கு. என்ன சொன்னவென்றால், பூரண மின்காந்த நிறமாலை.
சரி, அதாவது கம்ப்ளீட்லி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மட்டும் செய்ய போறோம், கதைக்க போறோம். சரி, கம்ப்ளீட்லி என்ன ஃபுல்லா என்ன மாதிரின்றதை தான் என்ன செய்ய போறோம், இதுல நாங்கள் கதைக்க போறோம். அப்ப இதுல நான் ஒரு ஆர்டர் எழுதுறேன், படிவா பாரு. சரி, ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று நான் என்ன செய்யறேன், எழுதி கொள்றேன். சரி, cosmic rays, gamma rays, x-rays, சரி, visible rays, sorry, Sir, X-rays க்கு போற UV rays. sorry, yeah, my mistake. X-ray, then UV rays, then எங்களுக்கு என்ன வர போகுது, visible rays, then எங்களுக்கு எது IR infrared rays, IR rays, then எங்களுக்கு என்ன வரும், நுண்ணலைகள் Microwave, மைக்ரோவேவ்ஸ், தென் நாங்கள் என்ன கதைப்போம், radio waves. ரேடியோ வேவ்ஸ் என்று கதைப்போம். சரி, ஓகே, எங்களுக்கு இது நாங்கள் போட்டுட்டோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எங்களுக்கு டிரெக்ஷனில் என்ன நடக்குது, இந்த டிரெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரிஞ்சிருக்க வேணும். இந்த டிரெக்ஷனில் என்ன, இந்த டிரெக்ஷனில் என்னன்னு செய்யணும், கிளியராக தெரிய வேணும். எங்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் டு காஸ்மிக் ரேஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ரேடியோ வேவ்ஸ் டு காஸ்மிக் ரேஸை பார்த்தோம்னு சொன்னாலும் இந்த டிரெக்ஷனில் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எனர்ஜியும் அதிகரிக்கும், அதே நேரம் என்ன அதிகரிக்கும், frequency என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். At the same time, the opposite side, cosmic rays to radio waves எங்களுக்கு என்ன நடக்கும், Frequency decrease ஆகும், energy decrease ஆகும். வேவ் லென்த் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். Increase ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக செய்யும், மிச்சம் எல்லாமே டிக்ரீஸ் ஆகணும்னு செய்யும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எங்க இந்த விசிபிள் இருக்கிற தானே, இந்த விசிபிள் ரேஞ்ச் கிட்டத்தட்ட எவ்வளவு, 400 நானோமீட்டர் தொடக்கம் எவ்வளவு கதைக்கிறாங்க, 750 நானோமீட்டர். 750 நானோமீட்டர். இது கிளியரா? Yes, sir. இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலா நாங்கள் கதைக்க போற ஒரு பேசிக்கான விஷயம். சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒண்ணு, இதோட டவுட்ஸும் இல்லை தானே? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? Okay, sir. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்கட இந்த மின்காந்த கதிர்வீசல் இருக்கு தானே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல எங்கட எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, அடுத்த வேவ் லென்த்துக்கு இடையிலான என்ன பார்க்க போறோம், ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது என்று பார்க்க போறோம். சரி, மின்காந்த கதிர்வீசலின் எனர்ஜி, wavelength, at the same frequency. சரி, இடையிலான தொடர்பு, அதாவது ரிலேஷன்ஷிப் தொடர்பு பற்றி பார்க்க போறோம். அதுல நாங்கள் ஃபர்ஸ்டா நாங்கள் பார்க்க போறது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால், அலை நீளம். சரி, குட்டி குட்டியா போய்க்கா பார்ப்போம். சரி, அலை நீளம் என்ன, what is the wavelength, can you explain? The distance between two consecutive peaks or troughs. Peaks or troughs மட்டும்தான் wavelength. You mean you say that this is peak, this is trough, right? This peak, this drop, I said this one, right? Yes. You said that this is No. peak, Two consecutive peaks or troughs. like this, right? Yeah. You said that this is wavelength lambda, this is wavelength lambda, right? Yeah. Okay, I will ask, can you tell me about this one?
I say that this point and this point. What is that? In purple color points and the line. A What do you wavelength. say? Sorry? A wavelength. A wavelength. Then why you say that consecutive peak or drop is the wavelength? Uh, ஸோ ஸோ வேவ் லென்த் angle என்ன ஒரு வேயில் ஒரு வேவில் நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் ஒத்த புள்ளிகள் இவரும் இவரும்ன்றது என்னது ஒரு சேம் லைக் திஸ் இவர் இப்படி வந்து இப்படி வாரேக்குள்ள இந்த பாயிண்ட் த சேம் டைம் திஸ் இஸ் கம் ஹியர் ரைட் ஐ அண்டர்ஸ்டுட் yes, sir. ஸோ ஒரு வேவில் எங்களுக்கு ஈக்குவலான பாயிண்ட்டை நாங்கள் கனெக்ட் பண்ணிக்க எங்களுக்கு வாரதை நாங்கள் என்னென்று கதைக்கலாம் வேவ் லென்த் செய்யலாம் கதைச்சு கொள்ளலாம் சரி வேவ் லென்த் கதைச்சு கொள்ளலாம் சரி அது என்னென்றால் ஓர் அலையின் ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் அல்லது நீங்க சொன்ன மாதிரி அடுத்துள்ள உச்சிகளுக்கு இடையிலான தூரம் அல்லது அடுத்துள்ள இரு நீங்க ட்ரொப்ஸர் கதைக்கிறது தமிழ்ல தாலி என்று கதைப்பாங்க அல்ல திறன்கள் என்று கதைப்பாங்க எல்லாமே உண்டா தாலிகளுக்கு இடையிலான புள்ளி தூரத்தை தான் நாங்கள் என்னோட கதைப்போம் வேவ்லென்த் கதை ஐ காட் இட் புரிஞ்சுதா இது Yes, sir. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா No, sir. சரி ஓகே வாட் இஸ் ஃப்ரீக்வென்சி The What is number of frequency? waves per second. Number of waves per second. What is the definition this one? நீங்க சொன்னதெல்லாம் சரி per secondல பர்டிகுலர் பாயிண்ட பாஸ் பண்ணி போகிற நம்பர் ஆஃப் வேஸ் இந்த நம்பர் தான் எண்ணிக்கையை தான் நாங்க என்ன கதைப்போம் ஃப்ரீக்வென்சி சரி அவ தெளிவா தெரிஞ்சிருக்க வேணும் என்னது ஒரு செகண்டில் செகண்ட் குறித்த ஒரு புள்ளியை கடந்து செல்லும் அது எப்படி இருக்கணும் கம்ப்ளீட்லியா இருக்கணும் பூரண அலைகளின் எண்ணிக்கை என்று கதைப்போம் அதன் மீடுதன் அல்ல இதென்று கதைப்பாங்க அதிர்வெண் என்று கதைப்பாங்க அதிர்வெண் எனப்படும் சரி ஃப்ரீக்வென்சி யூனிட் என்ன சொல்லுங்க அப்போ per second. எஸ் செகண்ட் மைனஸ் 1 என்று செய்வோம் நாங்கள் கதைச்சு கொள்ளுவோம் சரி அப்ப எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும் என்னது c is equal to
What is that? Nu lambda. So nu is equal to c over lambda. அப்ப இதன்படி நாங்க ஒரு முடிவெடுக்கலாம் nu proportional to 1 over lambda because c is the constant. So எங்களுக்கு wavelength increase ஆச்சுன்னு சொன்னால் lambda increase ஆச்சுன்னு சொன்னால் எங்கண்ட frequency என்ன செய்ய போகுது டிக்ரீஸ் ஆகும். lambda குறைஞ்சதுன்னு சொன்னால் எங்களை frequency என்ன செய்ய போகுது இன்க்ரீஸ் ஆக போகுது. புரிஞ்சுதா? சரி, இவ்வளவு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகே, சரி, டுடே இவ்வளவு நான் நிப்பாட்டுறேன். ஏன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் எனர்ஜி என்ற விஷயத்தை அப்படியே ரிலேட்டட் பண்ணிக்கொண்டு எங்க போக போகுது, எங்களுக்கு நிறமாலை என்ற ஒரு கன்செப்டுக்கு உள்ள நான் என்ன செய்ய போறோம், போக போறோம். நிறமாலை என்ற கன்செப்டுக்குள்ளேயே போக போறோம். அப்ப அதனாலதான் எனர்ஜி என்றதை நான் இன்றைக்கு சொல்லல. ஸோ இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் என்னென்ன எல்லாம் ஞாபகம் இருக்கிற சமபாரங்களை பற்றி சொன்ன நாங்கள், அணுத்திணி விலகை பற்றி சொன்ன நாங்கள், சார்பணுத்திணிவை பற்றி கதைச்சு நாங்கள், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதுலேயும் வேவ் லென்த் பார்த்தாச்சு, ஃப்ரீக்குவென்சி பார்த்தாச்சு. அதே நேரம் எங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னட்டிக் ஃபீல்டும் எப்படி அதில் எங்களுக்கு ரிலேட்டட் ஆகுதுன்ற விஷயத்தை எல்லாமே செஞ்சது பார்த்து முடிஞ்சுது. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்